ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தேவைப்பட்ட திங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கறி லீவ்ஸ் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நான் குட்டி குட்டின்றதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கூட எடுத்துக்கலாம். புளிப்பு ஜாஸ்தி தேவையில்ல. ப்ளஸ்ஸு பிரியாணி இலை, இங்கு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கு ரொம்பவே நல்லது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாதவங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பட்டை எடுத்திருக்கேன், ஏலக்காய், லவங்கம் எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம், பின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீட்டிலே பண்ணது, அதனால தான் அது க்ரீனாக இருக்குது. பச்சை மிளகா, அப்புறமா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டதுனால. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா என்னென்ன எடுத்திருக்கேன்னா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, டர்மரிக், அப்புறமா ஜீரா தூள், பின்ன பெப்பர் தூள் 2 வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்திருக்கேன். இது வந்து கொரியண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், வீட்டிலே செஞ்சது தான். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 8 எக் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 8 எக் எடுத்திருக்கேன். 2 பேருக்குன்னா மினிமம் நீங்கள் ஒரு 5 ஆனால் போட்டே ஆகணும். ஸோ நான் 8 எடுத்திருக்கேன். இது வந்து தேங்காய் பால். ஆக்சுவலாக தேங்காய் பால் ரொம்பவே நல்லது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் ஆக்சுவலாக இதுக்கு தேவைப்பட்ட திங்ஸ். ஸோ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. சூடாயிடுச்சு. ஸோ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக ஆயிலில் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ மசாலா எல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சூடாகட்டும். இன்னும் நல்லாவே சூடாயிடுச்சு. ஸோ நம்ம பெருஞ்சீரகம், பின்ன ஜீரா போட்டுக்கிறேன், ஏலக்காய், அப்புறம் லவங்கம், ஸோ பிரியாணி இலை, இங்கே எல்லாமே இப்படியே போட்டுக்காங்க. அவ்வளோதான். அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்காங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமே வதக்கி கொடுக்கும். தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லாவே வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். நல்லாவே வதங்குது. ஆக்சுவலாக வதங்கிட்டு இவ்வளோ ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ லைட்டு ப்ரௌன் ஆனால் போதும். கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த டைமில் ஆக்சுவலாக இதில் வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ், மல்லி இலை, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய், இது ஆக்சுவலாக இதை எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இது. ஸோ அதனால தான் கலர் க்ரீனாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்காங்க. ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டால் ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அது கூட இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா அது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நல்லாவே வதங்கட்டும். இது நல்லாவே வதங்கட்டும். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கலாம்.
ஒரு 2-3-4 மினிட்ஸ் நீங்கள் வதக்குனா போதும். பாருங்கள், இப்போ ஆக்சுவலாக நல்லாவே வதங்கிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த இந்த டொமேட்டோ போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். டொமேட்டோ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லாவே வதங்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லாவே வதங்கிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டுமே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. காரம் எல்லாம் எப்படி சாப்பிடுங்க பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேறு மசாலா சேர்க்கலாம். பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஆக்சுவலாக டர்மரிக் நான் போடல, இப்போ தான் போட போகிறேன். டர்மரிக் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஸோ பெப்பர் தூள், பெப்பரும் பின்ன ஜீரா ரெண்டுமே வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டுமே போட்டாச்சு. ஸோ நல்லாவே வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட மசாலா. ஸோ பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்தால் நம்ம வேறு மசாலா வேறு சேர்த்துக்கலாம். ஸோ கம்மியில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ அது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிக்கலான்னா, இந்த ஆக்சுவலாக முட்டை வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 முட்டை உள்ளே இருக்கிற அந்த கருவை எடுத்துக்கிறேன். பாருங்க, உள்ளே இருக்கிற அந்த கருவை மட்டும் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கவுச்சி ஸ்மெல் வருமானா அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. இந்த நம்ம இவ்வளோ மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன இதுன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது நல்லாவே குக்காக இருக்குது. இது என்ன நல்லாவே வதங்கியிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள், நல்லாவே வதங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க, பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, தேங்காய் பால். இந்த பால் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இது தேங்காய் பால் தான். நான் ஆக்சுவலாக மிக்சியில் அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பால் ஆக்சுவலாக ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எக் கிரேவிக்கு தேங்காய் பால் மட்டும்தான், வேறு எதுவும் சேர்க்கல. ஸோ தேங்காய் பால் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் காரம் உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது இது என்னன்னு. ஸோ இந்த டைமில் எதனா சேர்க்கணுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் செக் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம எக்கெல்லாம் போட்டால் இன்னும் திக்காகிடும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. ரொம்பவே எக் போடுறதுக்கு முன்னாடியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஒரு 5 minutes கொதிக்கிட்டோம். ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ ஹையில் வச்சு ஒரு 5 minutes குக் ஆகும். ஸோ அது கொதிக்கிட்டோம். இந்த டைமில் வந்து நான் சொன்னேன், இந்த முட்டையை எடுத்து ஸோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் இன்னும் ஒரு முட்டை கூட எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அது உள்ளே இருக்கிற கரு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதெல்லாம் ஜஸ்ட் கோட் போட்டுக்கோங்க. ஓகே, எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக இப்படி தான் பிடிக்கும் சாப்பிட. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களான்னா உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி, பூரி எதானாலும் ஓகே, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அல்ட்ரா டேஸ்ட் ஆக்சுவலாக நான் சொல்ல போனால். ஸோ இந்த கரு என்ன இருக்குது, இது வந்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்படி நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா அது திட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கவுச்சி ஸ்மெல்லாம் எதுவும் வராது. கவுச்சி ஸ்மெல் வருமானு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வராது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ பண்ணியிருக்கிற மசாலாவே ரொம்ப நல்லாயிருக்கு. அது கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கினீங்கன்னா எக் ஸ்மெல்ல எக் யாருக்கு பிடிக்கும், ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்களும் ஆக்சுவலாக கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இவ்வளோ பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிவிட்டு அவ்வளோதான், நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும். இவ்வளோ தான் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன கட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த எக் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஸ்லிம்லேயே வச்சுருக்கேன். ஸோ கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டைம்லேயே நீங்கள் எல்லாமே எதனா உப்பு காரம் எதனா வேணும்னா சேர்த்துக்கினீங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கூட எக் என்ன வச்சுருந்தோம்னா அந்த எக்கு சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஃபுல் எக்கு நான் ஒரு 3-4 தான் போட்டிருக்கேன். ஸோ ஆஃப் எக்கு நிறைய இருக்குது. ஸோ நான் அப்படியே போட்டுறேன். இந்த டைமில் உங்களுக்கு எதெல்லாம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. ஸோ தோசை இட்லிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களன்னா பாருங்கள், ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணலை. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டாலும் ஆகிடும். ஸோ நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்க்குறேன், வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதை எக்கோட எல்லோ எக் போட்டும்போது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது போட்டுடுறேன். ஆக்சுவலி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதில் தான் நான் வீடியோ பண்ணி போடலாம். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அல்ட்ரா டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மசாலா எல்லாம் போட்டு பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே நல்லா வரும்.
பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு. கிரேவி திக்னஸ் இவ்வளோ இருந்தால் போதும். நம்மளுக்கு சப்பாத்தி, தோசை, பூரி, ரைஸ் எதுக்கானாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவ்வளோ இருந்தால் போதும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ தேங்காய் பாலெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் நல்லா கொதிச்சா நல்லது. ஸோ அதனால் கொதிக்கிட்டும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஒரு கிரேவி ரெடி. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லாவே கொதிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ பவுலுக்கு போட்டுக்கலாம். ஸோ சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே அல்ட்ராவாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிரேவியோட திக்னஸும் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் சேனலில் இது வரைக்கும் பார்க்கலன்னா, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள்.